ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சவுகார்பேட் ஷாப்பிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தானியா பாப்பாவுக்கு 5th பர்த்டே வர்றதுனால அவளுக்கு போய் நம்ம ஒரு ட்ரெஸ் தாங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து பாப்பாவுக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சவுகார்பேட்டில் போய்ட்டு அவளுக்கு ஏதாச்சும் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து தாயரா பாப்பா நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பாப்பா வந்து மில்க் எல்லாமே குடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் போகிற டைமிங் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 5 o'clock தாங்க வீட்டிலேருந்தே கிளம்புறோம். ஏன்னா வந்து வெயில், செம்ம வெயில். ஸோ அதனால் பாப்பாவை நல்லாவே தூங்க வச்சுட்டு மில்க் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு வாழைப்பழமும் பாப்பா சாப்பிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும், பசி தாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பனானாவும் நான் கொடுத்துட்டு எல்லாமே கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து பாப்பாவும் தானியா பாப்பாவும் வந்து சேம் ட்ரெஸ் தாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பைக்கில் போகிறது வந்து தாயரா பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சிங்க. ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டே வராங்க. அதனால தான் மோஸ்ட்லி வந்து கார் எடுக்காமல் வந்து பைக்லேயே நாங்கள் இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் டைமில் வெளில போனாலுமே வந்து எங்கள் 2 பேபியும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து பைக் ரைட்னா ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஏர் செக்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா நடுவில் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ப்ராப்பர் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி டிராஃபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக தாங்க இருந்தது. ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இல்லை. நாங்கள் போகும்போது மூவிங்லேயே தான் வண்டி இருந்தது. ஒரு 2 சிக்னலில் மட்டும்தான் நாங்கள் ஸ்டாப் ஆனோம். அது வரைக்கும் மூவிங்லேயே தான் இருந்துச்சு. நாங்கள் என்றைக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா May 1 தான். ஸோ வந்து அன்றைக்கி எல்லாருக்குமே ஹாலிடே. ஸோ சென்ட்ரலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ காலியாக இருந்தது. எங்களுக்குமே ஒரு டவுட் இருந்தது, இன்றைக்கி வந்து பாரிஸில் வந்து கடைலாம் இருக்குமா அப்படின்ட்டு. பட் காட் கிரேஸ் வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அந்தளவுக்கு வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் பைக்லேயே தான் உள்ளே போனோம். நார்மலாக இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும், நடக்கவே முடியாது, பைக்லலாம் போகவே முடியாது, மெயினாக காரில் உள்ளே கொண்டே வர முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரைடல் லெஹங்காஸ் வந்து அவ்வளோ கொட்டி கிடக்குங்க. எந்த ஷாப் போனாலுமே வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்பிளேயில் இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து ப்ரைடல் லெஹங்கா தான். ஸோ நாங்களுமே வந்து பாப்பாவுக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து ஏறி இறங்கினோங்க. நான் மட்டும் தான் போனேன். வினோத் வந்து பைக்கில் தான் இருந்தார். ஏன்னா பைக் பார்க் பண்ணுறதுக்கு இங்கே இடமே இல்லை. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷாப்புக்கு வந்தோம். அது நைட் ஆயிடுச்சு, இங்கே 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ பாப்பா போட்டிருக்கா பாருங்கள், இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுமே க்யூட்டாக இருந்ததுங்க. இது வந்து 2 பீஸ் செட்டு. ஓவர் கோட் ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம வந்து சிங்கிள் பீஸாக கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இன்றைக்கி பாப்பா போட்டு காமிக்கிற ட்ரெஸ்ஸில் வந்து செலக்ட் பண்ணது பாப்பா தான். ஸோ தானியா பாப்பா வந்து எந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சி செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் செலெக்ஷன் இல்லைங்க, இது வந்து தானியா செலெக்ஷன் தான். ஏன்னா 5th பர்த்டேன்றதுனால அவங்களுக்கு வந்து அவங்களே விருப்பப்பட்டு சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ரொம்பவே நிறைய வந்து ஹியரிங்ஸ் தாங்க இந்த கடையில் இருந்தது. கணேஷ் ஷாப்ன்ட்டு நேமு. ஸோ க்யூட்டாக இருந்தது, கொஞ்சம் யூனிக்காகவும் இருந்ததுங்க கலெக்ஷன். ரேட்டுமே வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து கடையில் போய் வாங்குறத விட இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு தெரியும், நிறைய வந்து நான் வந்து ஷாப் போய் நான் விசிட் பண்ணுவேன் நான். ஸோ ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும், இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
நம்ம சவுகார்பேட் வந்துட்டு வந்து நம்ம பீச்சுக்கு போகாமல் இருப்போமா சொல்லுங்கள். அடுத்து நாங்கள் வந்து பீச்சுக்கு தாங்க வந்தோம். ஏன்னா வந்து எல்லாமே ஒரே ரோடு தான். ஸோ சவுகார்பேட்லேருந்து பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் பைக்கில் போகும்போது. ஸோ பாப்பா வந்து சுற்றி வந்து அந்த லைட்ஸே தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்குமே வந்து ரொம்பவே பசி வந்துடுச்சுங்க, எங்களுக்குமே பசி வந்துடுச்சு. ஸோ அதனால் நாங்களுமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டோம், ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம் சொல்லி நான் வந்து வரும்போது வீட்டிலேருந்து நான் இட்லி கொண்டு வந்தேன். பாப்பாவுக்கு இட்லி மில்க் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து பீச்சுக்கு போகிற ஐடியாவும் தான். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு பீச்சுக்கு போகாமல் எப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவுக்கு வந்து முன்னாடியே வந்து இட்லி மில்க்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து இட்லி ஃபீட் பண்ணிவிட்டு நான் மில்க்கு நான் கொடுக்குறேன். நான் இட்லி ஃபீட் பண்ணதை வந்து நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேங்க. அப்படியே ஃபோனை மட்டும் அப்படியே வச்சுட்டு நாங்கள் பேசிகிட்டே வந்து நான் மறந்துட்டேன் ஸோ சாரி. இல்லைனா அதை உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் நான் வந்து பாப்பாவுக்கு மில்க் குடிக்கிறத மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பாப்பா மில்க் குடிச்சிட்டாங்க, எங்களுக்குமே வந்து ஃபுட்டு வந்துடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், ஸ்க்விட் அண்டு ப்ரான் 65 வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம தானியா பாப்பா வந்து பீச்சுக்கு வந்தாலே வந்து மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் எவ்வளோ தான் சொன்னாலுமே வந்து பாப்பா கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க விளையாடிட்டே இருக்கும் போது அவங்களுக்குமே நாங்கள் ஊட்டி விட்டாச்சு. இன்றைக்கி வந்து தாயரா பாப்பா வந்து ரொம்பவே சமத்தாக இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற வரைக்குமே பாப்பா வந்து ரொம்ப குவைட்டாக இருந்தாங்க. எந்த ஒரு திங்ஸுமே பாப்பா எடுக்கலை. ஸோ அது வரைக்குமே ரொம்பவே ஹாப்பி. சுற்றி ஃபுல்லாக வந்து அந்த லைட்ஸை தான் நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க. பசங்க விளையாடுறது எல்லாமே வந்து பாப்பா வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு மூமெண்ட் வரும் பாருங்கள். இந்த மூமெண்ட் வந்து உங்கள் பேபிஸ் இருக்க எல்லாருக்குமே தெரியும். பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஆமாங்க, பாப்பா வெளியில் வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டா. ஸோ பாப்பா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் வெளியில் கூப்பிட்டு வருவேன், பாப்பாவுக்கு டயப்பர் வைப்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இந்த டைமில். அதுவும் வந்து பீச்சில் மெடிக்கல் ஷாப்ஸ் கூட எதுவுமே இருக்காது, ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக பேக்கில் வந்து எனக்கு வந்து பாப்பாவுக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் வச்சிட்ருப்பேன். ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு நான் வச்சிட்ருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராட்டினம் தான். ராட்டினத்தில் வந்து தாயனியா பாப்பா வந்து குதிரையில் ஏறிட்டாங்க, தாயரா வந்து வினோத் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் ராட்டத்தில் சுற்றுனீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்லோவாக சுற்றுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ஹோல் ராட்டினத்தில் வந்து தானியாவும் தாயரா பாப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அதனால் ரொம்பவே வந்து அந்த ஸ்லோவாக சுற்றினாங்க குழந்தை வச்சிட்ருக்கிறதுனால. ஸோ குழந்தைங்க கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி ரைட்லாம் போனீங்கன்னா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பாப்பா தலையை பிடிச்சிக்குங்க. ஸோ தாயரா பாப்பா இறங்கிட்டாங்க, தானியா பாப்பா மட்டும் இப்போ வந்து சுற்றிட்டுருக்காங்க. ஸோ ஹைஃபை கொடுக்குறாங்க பாருங்கள், அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், முடிச்சுட்டு வந்து இந்த கேம் தாங்க. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ங்க. எல்லாருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது வந்து ரிங்கு வந்து இந்த பொம்மைக்குள்ள இல்லைனா வந்து அங்கே இருக்க சிலமலை எடுத்து நம்ம ரிங்கு தூக்கி போட்டாலுமே வந்து அது நமக்கே கொடுத்துருவாங்க. 50 ருபீஸில் வந்து 10 ரிங்ஸ் வருதுங்க. இது வந்து ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டான கேமுங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வினோத்துமே வந்து ரொம்பவே நல்லா விளையாடினாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தானியா பாப்பா தான் நிறைய வந்து இதில் வின் பண்ணாங்க. 5 கிட்ட திங்ஸ் எடுத்தாங்க, அது நாங்கள் ஒன்று கூட இல்லைங்க, தானியா மட்டும்தான் எடுத்தாங்க. வினோத் வந்து ஒரே ஒன்று போட்டாங்க. பட் அங்கே இருக்க பசங்களுமே நிறைய வின் பண்ணாங்கங்க. பெரிய வந்து சிலையில் தான் போட்டாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க, ரொம்பவே நல்லா இருந்ததுங்க, விளையாடுறதுக்குமே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஸோ தானியாவை வந்து ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா அவங்க தான் எல்லாமே வந்து குட்டியாக இருக்குன்றதுனால அவங்க தான் எல்லாமே வின் பண்ணாங்க. அதை பாருங்கள், அவங்க எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ நான் வின் பண்ணதை காமின்ட்டு ஸோ நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பர் கேமுங்க. நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. ஸோ ரிங்கு வந்து அந்த பொம்மை மேலே விழுதோ இல்லையோங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல மூமெண்ட்டாக வந்து அது இருக்கும். நாங்கள் எப்போல்லாம் வந்து பீச்சுக்கு போகிறோமோ இந்த கேம் வந்து நாங்கள் கண்டிப்பாக விளையாடுவோங்க. அவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், அவ்வளோ ஜாலியாகவும் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தானியா பாப்பா தான் வின் பண்ணாங்க. அவங்க குட்டியாக இருக்கின்றதுனால ஈஸியாக வந்து தூக்கி போடும் போது கரெக்டாக வந்து போய் பொம்மையில் மாட்டிடுதுங்க. தானியா பாப்பாவுக்கு வந்து கூப்பிட்டா கூட வர மாட்டுறாங்க, அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக லாஸ்ட்டாக இந்த கேம் விளையாடிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இதோடு நாங்கள் வந்து வீடு தாங்க. நாங்கள் பீச்லேருந்து கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சிங்க. ஸோ சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு. தாயரா பாப்பாவும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க, அவங்களும் டயர்ட் ஆகலை. லாஸ்ட்டாக வந்து மெயினாக வந்துட்டு குல்ஃபி சாப்பிடாமல் எப்படிங்க. ஸோ அதனால் நான் மெரினா போயிட்டு குல்ஃபி ரொம்பவே ஃபேமஸ்ங்க இங்கே வந்து இந்த குல்ஃபி, மலாய் குல்ஃபி
நீங்களும் பீச்சுக்கு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த குல்ஃபி ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் அந்த குல்ஃபி ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து இன்றைக்கி டே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக போச்சுங்க. நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. மெயினாக வந்து அந்த பீச்சில் விளையாட கேம்ஸ் தான் அவ்வளோ சூப்பராக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்ததுங்க. நீங்களும் பீச்சுக்கு போனீங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த விலாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ், நிறைய விலாக்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க அங்கே பாப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா எனக்கு அங்கே டிஎம் பண்ணுங்கள். நான் அவங்க கூட கனெக்டடாக இருக்கேன். So thank you all. Bye. See you next video.